வணக்கம். ஒருவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதை மட்டும் காரணம் காட்டி பாஸ்போர்ட் வழங்கவோ அல்லது புதுப்பிக்கவோ மறுக்க முடியாது என்று உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை முக்கிய தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் மனுதாரரின் பாஸ்போர்ட் விண்ணப்பம் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருந்ததை காரணமாக கூறி பரிசீலனையில் தாமதப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் வெறும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பது மட்டுமே பாஸ்போர்ட் வழங்க மறுப்பதற்கான சட்டப்பூர்வமான காரணமல்ல என்று தெளிவுபடுத்தியது. எஃப்ஐஆர் என்பது ஒரு குற்றச்சாட்டு பதிவு மட்டுமே, அது குற்றம் நிரூபிக்கப்பட்டது என்பதல்ல. குற்றவியல் விசாரணை நடைபெறுவது மட்டும் காரணமாக ஒரு நபரின் அடிப்படை உரிமைகளை தானாகவே மறுக்க முடியாது. பாஸ்போர்ட் அதிகாரிகள் பாஸ்போர்ட் ஆக்ட் 1967 மற்றும் அதனுடன் தொடர்புடைய விதிகளின் அடிப்படையிலேயே விண்ணப்பத்தை பரிசீலிக்க வேண்டும். வெறும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதை மட்டுமே காரணமாக கொண்டு பாஸ்போர்ட் விண்ணப்பத்தை நிராகரிக்கவோ கால தாமதப்படுத்தவோ கூடாது. ஆனால் ஒரு குற்றவியல் வழக்கு நீதிமன்றத்தின் நிலுவையில் இருந்து அதற்கு சட்டப்படி பொருந்தும் விதிகள் இருந்தால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நீதிமன்ற அனுமதி அல்லது பிற நடைமுறைகள் தேவைப்படலாம் என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த தீர்ப்பு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் பாஸ்போர்ட் கிடைக்காது என்ற தவறான எண்ணத்திற்கு சட்ட ரீதியான விளக்கத்தை அளிக்கிறது. ஒவ்வொரு விண்ணப்பமும் தனித்தனியாக சட்ட விதிகளின் அடிப்படையில் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதே இந்த தீர்ப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எஃப்ஐஆர் உள்ள அனைவருக்கும் எந்த நிபந்தனை இல்லாமல் பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என்று கூறவில்லை. வெறும் எஃப்ஐஆர் பதிவு மட்டுமே மறுப்பதற்கான காரணமாக இருக்க முடியாது என்பதையே நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.